ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஆராதிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்படியாக துதித்தலோடு அவருடைய சந்நிதிக்கு வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லோரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்தோமா. துதி பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை அப்படியாக உயர்த்தும். அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன், அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தேவனை வாய்களை திறந்து அப்படியாக துதிப்போமா. ஹல்லேலூயா. நல்லவரே துதிக்கிறோமப்பா, வல்லவரே துதிக்கிறோமப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. 7 பொன் குத்து விளக்கு மத்திய உலாவுகிற தேவனே துதிக்கிறோம். ஆதியும் அந்தமான தேவனே துதிக்கிறோமப்பா. அல்பா உமேகமான தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிற தேவனே துதிக்கிறோம். யெகோவா ராபா சுகமாக்குற தேவனே துதிக்கிறோம். யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ரோயி எங்களுக்கு காண்கிற தேவனே துதிக்கிறோமப்பா. இன்று எங்கள் மத்தியில் கடந்து வருகிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனே துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்று எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கிறவரே துதிக்கிறோம். ஆவியான தேவனே துதிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் போதெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகப்புறமான வாழ்க்கையிலே எத்தனையோ விதங்களில் தேவனை துன்பப்படுத்துகிற காரியங்களிலே கோபங்கள், மூர்க்கங்கள், வைராக்கியங்கள், இந்த மாதிரியான சிறிய சிறிய தவறுகள் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கக்கூடாது. அவருடைய சமூகத்திலே அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிறோம். நம்மை நாம அர்ப்பணிப்போமா. அப்பா, நாங்கள் குறை உள்ளவர்களான ஆண்டவரே, ஆனாலும் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கமல மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவர். உம்மை ஆராதிக்கும்படியாக, அப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த தொடக்கம் முதல் அப்பா முடிவு மட்டும் உங்களோட பிரசன்ன மாத்திரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். அப்பா உமக்கு உகந்த ஆண்டவர் ஆராதனை ஏறெடுக்க உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆட்சேபிக்கிறோம். தாழ்த்துகிற வெறுமையாக கூப்பிடுகிறோம் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் பாவத்திலும் சாபத்திலும் மரித்து போயிருந்த நம்மளே தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டு கொண்டார். நம்ம நோய்கள் மத்தியிலே கடந்து செல்கிற நேரத்திலும் கூட அவரே நமக்கு பாதை காட்டி நம்மளுடைய எல்லா நோய்களையும் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சேற்றில் விழுந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்த தேவன். அந்த தேவனையும் கூட ஆனந்தம் கொள்ளுவேன் என்று பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்த நாவில் புதுப்பாட்டு.
போது விடம் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீங்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது விடம் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீங்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். புது பாட்டு என்னை அவன் துணி எடுத்தான். நாட்டமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினான். என்னை அவன் துணி எடுத்தான். நாட்டமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு தந்தை தாயும் நண்பரும் யாவுமாயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பரும் யாவுமாயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு தருகிறார். இவ்வுலகம் வாழ என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ் என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு தருகிறார். புது பாட்டு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இது பாடுகள் நிறைந்த உலகம்தான். தேவன் சொன்னாங்க நமக்கு, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் போர் செய்த போது சாமுவேலை நோக்கி கூப்பிடுதாங்க, நீர் எங்களுக்காக இடைவிடாமல் தேவனை வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் எபினேசராய் அவரோடு கூட இருந்து அந்த காரியத்தில் ஜெயத்தை கட்டளையிட்ட தேவனுக்கு எத்தனை நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்தால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆதர் அதை கூட தான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே, கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று அழகாக பாடியிருக்காங்க. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் கூட 20 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தோம் என்றால், கர்த்தர் என்னை நினைப்பதற்கும் என் மேல் அன்பு கூறுவதற்கும் நான் என்ன செய்தேன்? தாவீது ராஜா சொல்கிறார், என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் கொண்டீரே என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாது காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை அழிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. அவர் நல்ல எபினேசராய் இம்மட்டுமாய் நம்ம நடத்துகிறார். ஹalleluya. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லோரும் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி செலுத்துமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பம் முழுவதையும் அப்பா வேலை எடுத்து பாதுகாத்து வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே அப்பா ஆண்டவரை இம்மட்டுமா கிருபையாய் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. எல்லா நெருக்கங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வந்தீரே. உமக்கு கொடாகோடி நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் மத்தியில் எல்லாவற்றையும் சந்தித்தீரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அவர் மகா நல்ல தேவன்.
அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். நாம் நெருக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் தினம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த ஆவியான தேவன் நமக்குள் இருக்கிறார். அந்த கிருபைகளை தினம் நம்ம அதிகாலையில் பெற்றுக்கொள்கிற வேளையில் அவர் அன்றைய தினத்துக்குரிய அவருடைய சித்தத்தின்படி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் தினம் காலையிலே ஜெபிக்க வேண்டியது, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று ஆவியானவருடைய துணையோடு அந்த நாளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லா சவாலான சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷம் சமாதானத்தில் நிரப்புவார். அந்த தேவனையும் கூட எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய சித்தம் போல் நடத்தும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆவியானவரை அப்படியாக உயர்த்தி பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் நினைக்க கொண்டு விளக்கங்களை அறிந்திட அளித்ததாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட அளித்ததாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அவனை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அவனை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், கண்டியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், கண்டியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆராதனை என்பது ஒரு மகிமையான நேரம். ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கென்று அவருடைய பலிபீடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம். யாவரும் எழுந்து நின்று ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன்
அவர் இஸ்ரவேலின் மத்தியில், துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நம்மை ஆராதிக்கும்படியாக அவர் எழுந்திருப்போம். அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை, அவரை என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக அனுப்பிவிடு என்று பார்வோனிடம் சொன்ன கர்த்தர் ஆராதனையில் பிரியமான தேவன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி அப்பா. நம் எத்தனை வாழ்க்கையில் எத்தனை நாளும் இடறினாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன். அப்படியாக ஆராதிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாப்பா. ஆண்டவரே, பாவி என்று நீர் எங்களை தள்ளி விடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் பாவத்தை வெறுக்கிற தேவன்தான், ஆனால் பாவியை நேசிக்கிற தேவனாக இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆராதிப்போமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய மகிமை.
வாசல்களை திறந்து அவர் ஆராதிப்போமா. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், அவர் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ளவரே ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உன்னதரே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, மகிமையில் சிறந்தவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மத்தியில் கடந்து வருகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியப்படுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். நம்ம செய்ய வேண்டியதில் நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அப்படியா அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, அப்பா, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்காக மட்டுமே வாழ வேண்டும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம் என்று உயவனே உன் கையிலே இந்த பாடல் பாடி அப்படியே அவரை கண்களை மூடி அவரை ஆராதிப்போம். கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே, உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன் படைத்திடும் உம் சித்தமோ. சேவைக்காக என்னை தருகிறேன் படைத்திடும் உம் சித்தமோ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குவே என்னை உருவாக்குவே, உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே உருவாக்குவே, உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உமக்காகவே நான் வாழ்ந்திட, வாழ்ந்திடும் உம் சித்தமோ. உமக்காகவே நான் வாழ்ந்திட, வாழ்ந்திடும் உம் சித்தமோ.
கேட்டிடவே உன் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இரண்டு கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தியவர்களாக, அப்பா எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் குயவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் களிமண் ஆண்டவர், உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவர் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் செய்யும்படியாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நாங்கள் செய்கிறவர்களாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நீ வணையும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். சகல துதியினை உம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே. Makes me
நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சில வருஷங்களுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்காவில் ஜோஹான்பர்க்கில் ஒரு கான்ஃபரன்ஸு நடந்தது. அப்போ அந்த நடக்கும்போது அதற்கு நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸையும் பெரிய அறிஞர்களையெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு காஸ்பல் ப்ரீச்சரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு தலைப்பு என்னங்கிறதே முதல்ல சொல்லாமல் அந்த டிவி ஷோவில் எல்லாரும் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது. வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் த ஹியூமனிட்டி ஃபேஸ் டுடே? இந்த நாட்களில் இந்த மனுக்குலம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது பலரும் பல விதமாக சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் அந்த கர்த்தருடைய தாசன் அவங்க சொல்லியிருக்காங்க, சின் இஸ் த க்ரூசியல் ப்ராப்ளம் என்று. பாவம்தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்று. அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லும்போது இந்த காஸ்பல் ப்ரீச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு பரிகாரம் தான் என்னன்னு கேட்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கார், அதில் ஒரு ஏத்தியஸ்ட் என்று சொன்னாராம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 2000 வருஷங்களுக்கு முன்னால் சிந்தப்பட்டது, இப்போதும் அதற்கு என்ன வல்லமை இருக்க முடியும், அதுக்கு வல்லமை கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அழகான சோப்பு இருக்குன்னு வச்சுடுங்க, அந்த சோப்புக்கு பக்கத்தில் போய் நின்னா அது என்னை கழுவாது. அல்லது சோப்பை பார்த்துட்டு அந்த சோப்பு எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு நான் பார்த்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த சோப்பை நான் என் சரீரத்தில் குளிக்கும்போது அப்ளை பண்ணி சுத்திகரித்தால் மட்டும்தான் அது என் சரீரத்துக்கு சுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இப்போதும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாரெல்லாம் அவங்க சரீரத்தில் அல்லது அவங்க தங்களுடைய வாழ்க்கைக்குன்னு அதை உபயோகிக்கிறாங்களோ, அப்ளை பண்ணுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று அவர் அதை எடுத்து சொன்னாராம். நம்ம வேதத்தில் இது அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலமும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அப்போ அதுக்கு பிராயச்சித்தம் தான் என்னது? எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாது. எல்லாரும் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்துக்காக, உங்கள் பாவத்துக்காக, உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்துக்காகவும் பரிகாரமாக சிந்தப்பட்டிருக்கிறது. மனுக்குலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை அன்னைக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணது போல அது பாவமாகப்படுகிறது. பாவம் ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் பாவம் மன்னிக்கப்படாமலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஜெயம் உள்ள ஜீவியம் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்கிறது. பாவம்னா என்னது? குறிப்பாக நம்ம சுருக்கமாக சொல்லியாச்சுன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பாவம். தேவனுக்கு, தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அதற்கு ஒரே பரிகாரம் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
அதற்கு பரிகாரமாக. அப்போ இந்த நாளில் ஒரு 5 காரியங்களை நான் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நீங்கள் குளித்து கொள்ளுங்கள். அப்புறமாக நீங்கள் அதை தியானிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. முதல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வேதத்தில் தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வந்திருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை கூட வாசித்துருங்க. வெளிப்படுத்தினர் 1:6. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாக நிறுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இது முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது ரோமர் 5:9 பாருங்க. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமாம், முதல்ல அப்போ என்ன செய்து பாருங்க, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு நம்ம அருந்த போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 2வது பாருங்க, கோபாக்கினைக்கு நீக்கலாக அவராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நம்ம அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறது.